என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் மனம் குளிரப் போகிறது. என் ஆசியும் அருளையும் வழங்குவதற்கு இந்த வாராகி தாய் நான் உன் வீட்டிற்கே வந்தே விட்டேன். நீயோ கண்ணீர் விட்டு அழத்தான் போகிறாய். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆனந்தத்தில். என் பிள்ளையே, இந்த வாராகி கேட்டதை தந்து விட்டாளே என்று உனக்கு சொந்தமானது உன்னிடத்தில் வந்ததை நினைத்து நீ என்னிடம் கண்டிப்பாக அழுது நன்றி கூறும் தருணத்தை தான் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். என் வராகி எனக்கு மகிழ்ச்சியை தந்து விட்டாள் என்று இனி எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கப் போகிறது என்று நீ என்னையே சரணாகதி முழுவதுமாக அடையப் போகிறாய். உன் மனம் விரும்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நான் புறப்பட்டு விட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாய். நீ இந்த வராகி மட்டும்தான் இனி நமக்காக இருக்கிறாள் என்று என்னை தஞ்சம் அடைந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை விட்டு விடுவேனோ என்று எண்ண வேண்டாம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை நினைத்துப்பார். விரைவில் அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நான் 10 மடங்காக உயர்த்தத்தான் போகிறேன். நீ நினைக்கிறாய் நம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் சில தருணங்கள் இல்லையே என்று. ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன் முயற்சியை விட உன் உலகில் இங்கு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை உறுதியாக இரு. உன் நம்பிக்கை உரியவளாக இந்த வராகி இருக்கும் பொழுது உனக்கான காலமும் நேரமும் கனிந்து விட்டது. உன் வராகி இன்னமும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. உன் வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை நீ பாதியை கடந்து விட்டாய். மீதியை இந்த தாயோடு சேர்ந்து கடக்கத்தான் போகிறாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது. உனக்கு நான் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இருந்து கொண்டு உன் கவலைகளுக்கு முடிவுரை எழுதிவிட்டேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. இந்த ஒரு விஷயம் நடந்தால் என் வாழ்க்கை மாறும் என்று என்னிடம் சொன்னாயே, அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன். உன் கஷ்டத்தையும் கவலையும் கடப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அதை கடப்பதற்கு துணையாக நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் முன்வசம் வரப்போகும் பொழுது இனி கவலை வேண்டாம். உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. நான் உன்னை என் மடியில் வைத்தல்லவா அங்கு பாதுகாக்கப் போகிறேன். நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை உனக்கே உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை எப்பொழுதும் என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உன் பிரச்சனையை நான் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பேனா? என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என்னை விட உன்மேல் அக்கறை கொண்டவர் இந்த உலகில் யார் இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? உன் எண்ணங்கள் நிறைவேற்றப் போகிறேன். என் மீது கொண்ட பொறுமைக்கும் நிதானத்திற்கும் நான் தரும் பரிசை நீ பெற்றுக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததனால்தான் நான் உனக்கு இந்த விலை மதிப்பெற்ற பரிசை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நிச்சயம் நீ ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் திக்குமுக்காட போகிறாய். என்ன செய்ய போகிறோம் என்று நீ என்னை பார்த்து கொண்டு நன்றியை தான் கூறப் போகிறாய். என் பிள்ளையே, உன் நிம்மதியினை தொலைத்து விட்டேன் என்று வெகு நாட்களாக உறக்கமில்லாமல் என் பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை என்னால் காண முடியவில்லை. அதனால்தான் உன் கண்ணீரின் துயர் துடைக்க நான் ஓடோடி வந்து விட்டேன். இனியும் நீ அழ தேவையில்லை. நிம்மதியாக இரு. உன் அருகில் நான் இருப்பதை உணர வைக்கும் நேரமும் வந்துவிட்டது. யாருடைய பேச்சுக்களும் ஏச்சுக்களும் இனி உன்னை அங்கு அவமானப்படுத்துவது கிடையாது. அவர்கள் பேசியதெல்லாம் வெறும் தண்ணீரில் எழுதியது போல் நினைத்துக்கொள். என்னை முழுவதுமாக நம்பும் என் பிள்ளைகள், இது உனக்கான சத்திய வார்த்தை.
இது என்றுமே பொய்த்தது கிடையாது. என் மீது நம்பிக்கை இருந்தால் உனக்கானதைத்தான் தருவேன் என்று நீ முதலில் உறுதியாக தீர்க்கமாக இரு. என்னை தியானித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் ஏன் தருவாளா மாட்டாளா என்று சிந்திக்கிறாய்? நான் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் உன் வாழ்க்கையின் நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு வெற்றி கிட்டப் போகிறது என்று சொன்ன பிறகும் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் தரப்போகிறேன். அதன் பிறகும் அடுத்தவர்களை பற்றி நீ யோசிக்காதே. அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எந்நேரமும் உன்னை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் உன்னை குறை சொன்னால்தான் உனக்கான வெற்றியை தடுக்கலாம் என்று நினைத்து விட்டார்கள். அதன் பிறகு நீ அவர்களை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டாம். உதிக்கும் சூரியன் எவ்வளவு பிரகாசமாக நான் வந்துவிட்டேன் என்று இந்த உலகிற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை முடிவுக்கு வந்து வெளிச்சத்தை தருவதற்கான எல்லா ஆயுத்த பணிகளையும் தொடங்கிவிட்டது. இதோ வெற்றியை பெற வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். அதைத்தான் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். இனி நீ சரித்திரம் படைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எதுவுமே நடக்கவில்லை என்று நானே என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டு இருந்தார்கள். இனி எது நடக்க வேண்டும் என்று என்னை சரணடைந்தாயோ அதை நடப்பதற்கான ஆசையும் அருளையும் நான் உனக்கு வழங்கிவிட்டேன். உன் பொறுப்பை பார் என் பிள்ளையே. அதுவே உனக்கு எல்லாவற்றையும் கற்று தருவதற்கான நிலையை உருவாக்கத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் என்று உனக்காக வாக்குறுதி அளித்த பிறகு தானே என்னை நம்பி வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் என் கண்ணை என் துன்பங்கள் எப்பொழுது விலகப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் கேட்காதே. எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. இந்த நிலையை பார்த்து கண் கலங்கி கொண்டிருந்தால் அப்படியே தான் இருக்க வேண்டும். அதனால் அதையெல்லாம் தாண்டி உன் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் வை. நீ வாழ்க்கையில் நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. அரை வட்டத்தை போட்டு உனக்குள்ளே நீ பயணம் செய்யாதே. முதலில் அந்த அரை வட்டத்தில் இருந்து வெளியே வந்து உனக்கு உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். வெளியே வந்து பார்த்தால்தான் உன்னுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியும். உன் இலக்கு உன் வசமாக மாறப்போகும் தருணத்தை உனக்கு குறிப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்வில் எது சிறந்தது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதுவே தெளிவுடனும் நம்பிக்கையுடன் பெறுவதற்கான நல்ல நேரத்தை நீ பெற்று விட்டாய். இனி நான் உனக்கு தர வேண்டியதை யாராலும் தடுத்துவிட முடியாது. என் கண்ணை உனக்கு தர வேண்டும் என்று யார் முடிவு எடுத்திருக்கிறாள்? இந்த வாராகி அல்லவா? அதன் பிறகு உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன். நீ நினைத்ததே நான் நடத்தி காட்டுவேன். ஓம் வராகி தாயே போற்றி.